بسم الله الرحمن الرحيم. اشترى رسول الله صلى الله عليه وسلم من رجل من الأعراب حمل خبط فلما وجب البيع قال رسول الله صلى الله عليه وسلم اختر فقال الأعرابي أمرك الله بيعا أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு வியாபாரம் செய்த ஒரு நிகழ்வை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி இடத்துல ஒரு வியாபாரம் செய்தார்கள். இஷ்தரா வாங்கினார்கள். என்ன வாங்கினாங்க அப்படிங்கிறத அந்த வார்த்தையிலேயே சொல்லும் பொழுது ஹமல கபத்தின் என்பதாக சொல்றாங்க. எப்படி நம்ம ஊர்ல இந்த வாழை மரங்கள் அதனுடைய இலைகளை விற்கிறதுக்குன்னு சொல்லி எப்படி பயன்படுத்துறோமோ அது மாதிரி உண்டான ஒரு மரத்தினுடைய இலைகளை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி. அந்த வியாபாரி ஹபத்துங்கிற மரம், அந்த மரத்தினுடைய அந்த இலைகளை பூரா கெட்டி எடுத்துட்டு வந்து கிராமத்துல இருந்து கொண்டு வந்து மதீனால என்ன செய்வார், வியாபாரம் செய்வார். இது மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கிராமவாசி அவரிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இலைகள் கொண்டு அந்த கெட்டை வாங்குறாங்க. அப்படி வியாபாரம் செய்யும் பொழுது வாங்கும் பொழுது பலம்மா வஜபல் பைஉ, வியாபாரம்லாம் பேசி முடிச்சாச்சு, இவ்வளவு காசு அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு இலைங்கிறத இத்தனை கெட்டுங்கிறத பேசி முடித்ததற்கு பின்னால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்தர், கடைசியில சொல்றாங்க, அப்போ உனக்கு திருப்தி தானே வியாபாரத்துல, நபி அவர்கள் கேட்கக்கூடிய அந்த நிகழ்வை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. என்ன சொல்றாங்க, கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வியாபாரமும் முடித்ததற்கு பின்னால் பணம் கொடுக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு இது கொடுக்கறதுக்கு விருப்பம் தானே. சில நேரத்துல விற்கக்கூடியவர்களுக்கோ அல்லது வாங்கக்கூடியவர்களுக்கோ அந்த கடைசி நேரத்துல மனசு மாறும் இல்லையா, அந்த இஷ்டம் கொடுக்குதல் அப்படிங்கிற செய்திய சில இடங்கள்லாம் இப்ப நம்ம சென்னையிலாம் போய் பார்த்தோம்னா தெரியும். அதெல்லாம் கிடையாது, கேட்டுட்டேன்னா வேலை முடிஞ்சு போச்சு, எடுத்துட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் வியாபாரம் நடக்கணும் ஆரம்ப காலத்துல சொன்னாங்க. இப்ப எப்படின்னு தெரியல. ஆரம்ப காலங்களில் பர்மா பஜார் பக்கம் லேசா போயிட்டு விலை விசாரிச்சாலே முடிஞ்சு போச்சு, வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வியாபாரம் செய்வது கூடாது அப்படிங்கிறத நமக்கு நம்ம மார்க்கம் கற்று தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை ரேட்டெல்லாம் பேசி முடிச்சதற்கு பின்னாடி பணத்தை கொடுக்கும் போது கூட கேட்குறாங்க, அப்பா உனக்கு திருப்தி தானே இந்த வியாபாரத்துல அப்படின்னு கேட்டு அவர் அதுக்கப்புறம் கபூல் செஞ்சு பணங்காசுகளை கொடுத்துட்டு அவர் அந்த திருப்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இந்த மாதிரி ஒரு வியாபாரம் செய்யற நபரை அந்த கிராமவாசி பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசி இப்படி துவா செஞ்சாராம். ஃபகால் அல் அஅராபியு, அந்த கிராமவாசி இப்படி செய்தார், இப்படி சொன்னார். என்ன சொன்னார், அமரக்கல்லாஹு பையா, அல்லாஹு தாலா உங்களுடைய ஆயுள அதிகப்படுத்தி தரட்டும் அப்படின்னு ஒரு துவா செஞ்சாருங்கிற செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட இந்த நிகழ்வை பார்த்து இப்படி ஏற்பட்ட இந்த சூழலை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் என்ற இந்த நபி தோழர் இந்த ஹதீஸை நமக்கு பதிய வைக்கிறார். வியாபாரம் அப்படிங்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்னா, நம்மளிடத்துல ஒன்று நமக்கு துஆ வந்து சேர்ற மாதிரி அல்லது நாம துஆ செய்யற மாதிரி நிலையில வியாபாரம் செய்யப்படக்கூடிய இடங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி தருகிறது. அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.